நல்லுள்ளம் படைத்த நம்மவர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷேர் மார்க்கெட்ல பணம் சம்பாதிக்க முடியுமா? பணம் சம்பாதிக்க முடியாதா? ஷேர் மார்க்கெட் என்பது ஒரு கேம்பிளிங்கா? இது எல்லாத்த பத்தியும் ரொம்ப டீட்டெயில்டா பார்க்க போறோம். அதே மாதிரி பணம் நான் எப்படி ஏர்ன் பண்றேன்? அப்படின்ற ஒரு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி ஒண்ணு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, வாரத்துல 2 டேஸ் மட்டும் நீங்க யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அதுக்கான கேபிட்டல் எவ்வளோ? இது எல்லாத்த பத்தியும் நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம ஷேர் மார்க்கெட்ல பணம் சம்பாதிக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா பணம் சம்பாதிக்க முடியும். பட் அதுக்கு வந்து ஒரு புரிதல் வேணும். அந்த புரிதல் என்னன்றது நீங்க இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிச்சீங்கன்னா, உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு ஐடியா கிடைக்கும். முதல் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சம்பாதிக்க முடியும்னு சொல்றோம் பார்த்தீங்களா? அது எப்படி பண்ண முடியும் அப்படின்னா, மார்க்கெட் அடுத்து எங்க போக போகுது? சப்போஸ் மேல ஏறுதுன்னா எவ்வளோ தூரம் ஏறலாம்? அதே மாரி ஃபால் ஆகுதுன்னா எவ்வளோ தூரம் கீழ ஃபால் ஆகலாம்? அப்படின்றத வந்து நம்மளால பிரெடிக்ட் பண்ண முடியணும். இது எப்படி சார் பிரெடிக்ட் பண்றது? அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதெல்லாம் வாய்ப்பு இல்ல. இது வந்து ஒரு கேம்பிளிங் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, நான் ஒரு உதாரணத்தோட ஆரம்பிக்கிறேன். இப்ப பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 1 மந்த் முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ கிளிப்பிங் வந்து நான் ப்ளே பண்றேன். பாருங்க. நீங்க பாருங்க 1 மந்த் அகோ இப்போ என்ன நடக்கும்? என்ன என்ன மேக்ஸிமம் ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னா, இங்கருந்து இது வரைக்கும் முதல்ல வரும். அதுக்கப்புறம் மறுபடியும் இங்கேருந்து கரெக்ஷன் ஆகிட்டு மேலே ஏறும். திருப்பியும் இங்கிருந்து இங்க வரும். அதுக்கப்புறம் இப்படி மேலே ஏறி மறுபடியும் கீழே வந்து சப்போர்ட் எடுத்து இப்படி இப்படி மேலே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ மார்க்கெட்ல என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம் பாருங்க. இங்க இருக்கும்போது என்னோட அனலைஸ் போஸ்ட் பண்றேன். இது வரைக்கும் இந்த சினாரியோல வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்றத. அதே டைம்ல நோட் பண்ணணும். மேக்ஸிமம் எது நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்கும் பாருங்க. இதுக்கு கீழே ஃபர்ஸ்ட் ஃபால் ஆகணும் அப்படின்னு சொல்றோம். இங்க பாருங்க. இதுக்கு கீழே இந்த சப்போர்ட் கீழே ஃபால் ஆகிட்டு அங்கிருந்து மறுபடியும் மேலே ஏறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க பாருங்க கீழே ஃபால் ஆயிருக்கு. இது கீழே ஃபால் ஆயிருக்கு. அங்கிருந்து மேலே ஏறுது சொல்லியிருந்தேன். 1 மந்த் முன்னாடி நான் சொல்லியிருக்கேன். இந்த பாயிண்ட்லயே ரிவர்ஸ் ஆகுது. இதுலயே ரிவர்ஸ் ஆகுது. இந்த பாயிண்ட்டுமே நான் வீக்லி அனலைசிஸ் போஸ்ட் பண்றேன் பார்த்தீங்களா? அதுல சொல்லியிருந்தேன். இந்த லெவல் வந்து ஸ்ட்ராங்கா 23,800 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸா இருக்கும். அங்கிருந்து மறுபடியும் மேலே ஏறுச்சுன்னா அந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்படி இல்ல அப்படின்னா ஃபாலோ ஆகும். இந்த இந்த விஷயத்த வந்து நம்ம கன்வே பண்ணியிருந்தோம். அப்ப நம்மளுக்கு அடுத்த வியூ வந்து பார்த்தீங்கன்னா, அங்கேயே ரிட்டர்ன் ஆகும்ன்றது நமக்கு தெரியுது. இப்போ இந்த இந்த இடத்துல பிரேக் ஆயி இருக்கு. இப்போ மேக்ஸிமம் என்ன ப்ராபபிலிட்டினா, இங்கிருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் கீழ ஃபால் ஆகலாம். மறுபடியும் இங்கிருந்து லைட்டா மேல ஏறிட்டு, இது வரைக்கும் ஃபால் ஆயிட்டு, இங்க வந்ததுக்கப்புறம், இங்கருந்து மார்க்கெட் மேல ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? அப்போ என்ன கண்டிஷன்றத பொறுத்து தான் நம்ம செக் பண்ணணும். நாம என்ன சொல்லியிருக்கோம்னா, இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து மேல ஏறி, இந்த ஃபார்மேஷன்ல வந்தது அப்படின்னா, மார்க்கெட் நல்லா மேல ஏறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? இப்ப இந்த வியூஸ் எல்லாமே தெளிவா 1 மந்த் முன்னாடியே நம்ம அனலைஸ் பண்றோம். இந்த விஷயம்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு நாள்ல கத்துக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா முடியாது. அதுக்காக தான் இந்த லேர்னிங் இருக்கு பார்த்தீங்களா? நல்ல டைம் எடுத்து நீங்க கத்துக்கிட்டா மட்டும் தான் உங்க மனசுல பதியும். அதனால தான் நம்ம வந்து இது மாதிரி கோர்ஸா டிசைட் பண்ணியிருக்கோம். நீங்க என்கிட்ட ஜாயின் பண்ணணும்னு நான் சொல்லல. கத்துக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா? இது மாதிரி எங்க சொல்லிக் குடுக்குறாங்களோ அங்க கத்துக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்க. கத்துக்காம ட்ரேட் பண்ணாதீங்க. இது எப்படி சொல்றோம் அப்படின்னா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ கெயின் பண்ணணும். ஒரு பேட்டர்னா ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, இது வந்து ஒரு பையருக்கும், செல்லருக்குமான டிஃபரெண்ட். ஓகேங்களா? ஏற்கனவே ரொம்ப நாளா இப்ப வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஆக்சுவலா வந்து இப்போ ப்ராஃபிட் புக்கிங் தான் நடந்துட்டு இருக்கு. எஃப்ஐஐ செல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது வந்து ஓகே. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, 2023ல இருந்து 2024 கிட்டத்தட்ட 1 இயரா மார்க்கெட் மேலேயே இருந்திருக்கு. இப்போ இங்கருந்து 1 இயரா இன்வெஸ்ட் பண்ணவங்க எல்லாரும் ப்ராஃபிட் புக் பண்ணணும். அப்போ அந்த ப்ராஃபிட் புக்கிங் தான் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் தான் நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? இப்போ ஒரு ஒரு மினிமம் லெவல்னு ஒண்ணு வரும். வந்துட்டு ரிட்டர்ன் ஆகும். அது அப்புறம் பேசுவோம். இப்போதைக்கு நம்ம வந்து மார்க்கெட்ல பணம் எப்படி சம்பாதிக்கிறது? இப்ப முதல் விஷயம், நீங்க பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. 1,00,000 நீங்க கேப்பிட்டல் வச்சிருக்கீங்க. நீங்க மந்த்லி எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் எவ்வளோ ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இப்போ 1,00,000 வந்து யார் யாரெல்லாம் ஒரு ₹1,000 ஒரு ₹500 அப்படின்னு எதிர்பார்க்குறீங்களோ, சம்பாதிக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி உண்டு. நீங்க வந்து ஒரு 500 எதிர்பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா சம்பாதிக்க முடியும். யார் யாரெல்லாம் அதிகமா சம்பாதிக்கணும், அதாவது வந்து 5,000,
10,000 இந்த ரேஞ்ச் ஒரு 2,000க்கு மேல யாரெல்லாம் யோசிச்சீங்களோ, இதுதான் இங்க மார்க்கெட்ல பிரச்சனையா இருக்கிறது. ஏன்னா, நீங்க வந்து ஒரு 1,00,000க்கு நீங்க வந்து ஒரு 5,000 எதிர்பார்க்குறீங்கன்னு வச்சுக்கங்க. ஒரு நாளைக்கு 5,000 10 டேஸ் டோட்டலா 20 வொர்க்கிங் டேஸ். 20 டேஸ். இந்த 20 டேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு நாளைக்கு 5,000 நீங்க எதிர்பார்த்திருந்தீங்கன்னா, 10 10 டேஸ்க்கு 50,000 20 டேஸ்க்கு 1,00,000 ரூபீஸ் பெர் மந்த். 1,00,000 போட்டு 1,00,000 உங்களால எடுக்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க. இது பாசிபிளே கிடையாது. ஒரு நாள்ல சம்பாரிக்கிறாங்களா? ஏன்னா, ஒரு நாள்ல ஒருத்தர் கேம்பிளிங் மாரி சம்பாரிக்கிறாருன்னா, கண்டிப்பா ஒரு நாள் சம்பாரிக்கிறாங்கன்னா, ஒரு நாள் லாஸ் ஆகும். சம்பாரிக்க முடியாதான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா ஒரு நாள்ல 1,00,000 சம்பாரிக்க முடியாதுன்னா, கண்டிப்பா சம்பாரிக்க முடியும். 1,00,000 வச்சு 1,00,000 சம்பாரிக்க முடியும். முடியாதுன்னுலாம் கிடையாது. ஆனா, அந்த 1,00,000 வைக்கிறீங்க பார்த்தீங்களா, அது வந்து கேம்பிளிங். அப்ப கேம்பிளிங் இல்லாம ட்ரேடிங்னா என்ன? அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேல ஏறப்போகுது அப்படின்னா, இவ்வளோ தூரம் தான் ஏறும்னு சொல்றோம். அதே மாரி ஃபால் ஆக போகுதுன்னா, இவ்வளோ தூரம் தான் ஃபால் ஆகும் அப்படின்னு சொல்றோம். அ அப்போ வந்து நம்ம சொல்றது நடக்குதுல்ல. மாத்தி ஃபாலோ ஆனாலும் நம்ம எப்படி மேனேஜ் பண்ணணும்னு நமக்கு தெரியும். எக்ஸாம்பிளுக்கு நான் இன்னைக்கு வந்து டே 20த் வீடியோ போட்டிருந்தேன். இப்ப பாருங்க. அந்த வீடியோவ பார்த்துருங்க. இப்ப அதுல வந்து பார்த்தீங்கன்னா, சென்செக்ஸ் 76,000 வந்து 0 ஆகும் அப்படின்னு போட்டிருந்தேன். இருக்காங்கடா. என்ன பண்ற? உள்ள இருந்தேன்னு மட்டும் தானே சார் தெரியும். உள்ள போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு தெரியும். ஆக்சுவலா நம்ம ஒரு நான் 9:20க்குலாம் 9:30க்கெல்லாமே நான் டிசைட் பண்றேன். எப்படி சாத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப பாருங்க ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்னு ஒண்ணு இருக்கு. கொஞ்சம் லென்த்தா போகும். டெய்லி எனக்கு டிப்ஸ் குடுங்க, கால் குடுங்க. இத வச்சுட்டு நானு சம்பாரிக்கிறேன் அப்படின்னா, நான் சொல்றேன். ஓகே. இப்போ வந்து 76,000 சென்செக்ஸ் 76,000 புட்டு வந்து 0 ஆயிடும் அப்படின்னு நான் சொல்லிர்றேன். ஓகேங்களா? அத வந்து செல் அடிங்கன்னு சொல்றேன். இப்போ ரியாலிட்டிய போய் பாருங்க. 76,000 புட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கீழ பாருங்க. இந்த இடத்துல பாருங்க. இந்த கர்சர் மூவ் பண்ற மாரி இந்த ஏரியாவுல பாருங்க. அரவுண்ட் 1:00 5 5 ரூபீஸ் இருந்தது. என்ன ஆயிருக்கு பாருங்க. 100 ரூபீஸ்க்கு போயிருக்கு. அப்போ வந்து கிட்டத்தட்ட 95 ரூபீஸ் இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? 95 ரூபீஸ் இன்கிரீஸ் ஆகிட்டு, மறுபடியும் வந்து 0 ஆகுது. இல்ல இத வந்து நான் என்ன பண்ணணும்னா, நான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா அத யூஸ் பண்ணுவேன். இப்போ வந்து நான் ஒரு ஒர்க் பண்றேன். நான் ஒர்க் பண்ணும்போது வந்து நான் இந்த ஸ்டாடல் நான் போட்டுட்டு நான் நான் என் ஒர்க்க பார்க்கணும். எனக்கு காசு வந்துரும்னா, பணம் வந்து அவ்வளோ ஈஸியா சம்பாரிக்க முடியாதுங்க. உட்கார்ந்து அதுக்குன்னு நம்ம லேர்ன் பண்ணிட்டு, அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணா தான், நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோமோ, எவ்வளோ கத்துக்கிறோமோ, அத பேஸ் பண்ணி தான் நம்மளால ஏர்ன் பண்ண முடியுமே தவிர, ஒருத்தர் வந்து ஒரு டிப்ஸ் சொல்றாரு, கால் சொல்றாரு. அத வச்சுட்டு நான் வாங்கிட்டு வித்துற முடியுமா? இத வச்சு நான் பணம் சம்பாரிச்சிட முடியுமான்னா, கண்டிப்பா பண்ண முடியாது. இப்ப நீங்க இந்த இடத்துல ₹4 இருந்தது ₹100 மாறும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் வந்து கான்ஃபிடென்ட்டா இருப்பேன். ஏன்னா எனக்கு தெரியும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. என்னோட ஸ்ட்ராட்டஜி நான் ரிவீல் பண்றேன். இங்க பார்த்தீங்கன்னாக்கா 1:00 நான் என்ன சொல்லியிருக்கேன்னா 76,000 புட்டு வந்து 0 ஆகும்னு சொல்லியிருக்கேன். நான் அதே 15 மினிட்ஸ்ல வைக்கிறேன். இங்க இருந்த மார்க்கெட் அந்த 1:00 ரேஞ்சுல இங்க இருந்து ஃபால் ஆகுது. எக்ஸாக்ட்டா இங்க பாருங்க 76,000 இந்த சைடுல பார்த்தீங்கன்னா தெரியும். 76,050 அந்த இடம் வந்து கரெக்ட்டா சப்போர்ட் எடுத்து நிக்குது பாருங்க. கரெக்ட்டா ஃபாலோ ஆகுது. நான் அதுவரைக்கும் வெயிட் பண்றேன். ஏன்னா நான் ₹100 போகும். இந்த இடத்துல வந்து நம்ம ப்ராஃபிட் ஸ்க்ரீன பார்க்கக்கூடாது. அப்ப நான் எனக்கு லாஸ் வந்துருமே! அப்டின்னா, அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும், குவான்டிட்டிய கம்மியா போட்டு வைக்கணும். ஓகேங்களா? அதே டைம்ல நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்டின்னா, ஸ்டாப் லாஸ்ன்னு ஒண்ணு வச்சிருப்பேன். ஸ்டாப் லாஸ் இல்லாம ட்ரேடே பண்ணக்கூடாது. இப்ப இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ₹5 இருந்ததா, நான் ₹15ல ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தேன். அந்த டைம்ல நான் 60 குவான்டிட்டி கிட்ட வச்சிருந்தேன். அப்போ வந்து ஒரு ₹15 கிராஸ் ஆகும்போது எனக்கு எவ்வளோ ஸ்டாப் லாஸ் ஆயிருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரவுண்ட் ₹1000 கிட்ட எனக்கு லாஸ் ஆயிருக்கும். நான் சொல்றத வச்சு நீங்க ட்ரேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா முடியாது. என்ன பொறுத்தவரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ கெயின் பண்ணணும். ஒரு நாள்ல ஒரு சண்டேவுல நான் ஃப்ரீயா இருக்கேன்னு சொல்லிக் குடுத்துருங்கன்னா, கண்டிப்பா அது மாரி கிடையாது. நான் எது மாரி சொல்லிக் குடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது என்னுடைய பிளான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இது ஒரு கண்டிஷன்ஸ்லாம் இருக்கு. 10 வீக்ஸ் நம்மளுடைய பிளான். ஓகேங்களா? அதே மாதிரி அசைன்மென்ட் குடுப்பேன். ஒரு வாரமும் முடிச்ச உடனே அசைன்மென்ட் மாரி குடுப்பேன். எனக்கு அந்த வீக் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருந்தா மட்டும் தான் அடுத்த நெக்ஸ்ட் வீக்குக்கு நான் மூவ் ஆகும். அப்போ வந்து 10 வீக்ல கம்ப்ளீட் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கம்ப்ளீட் ஆகாது. நீங்க வந்து ப்ராக்ரஸ் பண்ணல அப்டின்னா நான் ஸ்டாப் பண்ணிடுவேன். இன்வெஸ்ட்மென்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்குறவங்க, இல்ல டெய்லி வந்து எனக்கு அடிஷனலா கொஞ்சமாவது நான் இன்கம் சம்பாரிக்கணும்னு நெனைக்கிறவங்களுக்கு, இது ஹெல்ப் பண்றதுக்காக தான். இது என்னுடைய ரூல்ஸ். விஷயம் வந்து லேர்ன் பண்ணும்போது நம்ம ட்ரேடிங் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இந்த ஒரு கண்டிஷன் இருக்கு.
லேர்ன் பண்ணும்போது ட்ரெய்னிங் பண்ணாம இருந்தா மட்டும் தான் அவங்களால சக்சஸ்ஃபுல்லா வர முடியும். என்னுடைய கான்செப்ட் வந்து என்னன்னு எடுத்தீங்கன்னா, மினிமம் 4 மந்த் அவங்க முதல்ல லேர்ன் பண்றாங்க. என்ன நடக்குதுன்னு ஒரு நாள்ல எடுக்கிற விஷயம் கிடையாது. ஒரு நாள்ல கண்டிப்பா நான் சொல்லிக் குடுக்க மாட்டேன். ஓகேங்களா? அதே மாரி இவ்வளோ நாள் எடுக்கிறேன்னா, அதுக்கேத்த ஃபீஸ் இல்ல. ஒரு நாள்ல என்ன என்ன எடுப்பாங்களோ, என்ன ஃபீஸ் கலெக்ட் பண்ணுவாங்களோ, அதுதான் நான் 4 மந்த்துக்கு சேர்த்து அந்த ஃபாலோ அப் எடுத்து முடிச்சு, அதுலயும் ஒரு 20% ஃபீஸ் தான் நான் வாங்குறேன். ஓகேங்களா? இது வந்து ஹெல்ப் பண்றதுக்காக தான். ஓகேங்களா? அதே மாரி இந்த ரூல்ஸ் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு லேர்ன் பண்றாங்களோ, அவங்களுக்கு வந்து அவங்க இந்த கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் சொன்ன ரூல்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறமும் அவங்க வந்து நான் ட்ரேட் பண்ணி லாஸ் ஆயிட்டேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அவங்க கட்டுன ஃபீஸ வந்து நான் ரீஃபண்ட் பண்ணிடுவேன். ஓகேங்களா? இது வந்து என்னுடைய கண்டிஷன்ஸ். வேற எங்கேயும் லேர்ன் பண்ணா கூட, இந்த பிராக்டிஸ்ல எங்க சொல்லிக் குடுக்குறாங்களோ, அங்க லேர்ன் பண்ணுங்க. அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் 1 வீக், 1 டேல, 1 வீக்ல, 15 டேஸ்ல நான் லேர்ன் பண்றேன் அப்படின்னா, கண்டிப்பா முடியாது. ஓகேங்களா? மினிமமா இது மாதிரி யார் சொல்லிக் குடுக்குறாங்களோ, அங்க ரிஜிஸ்டர் பண்ணுங்க. என்கிட்ட தான் நான் கத்துக்கணும்னு நான் சொல்லல. நீங்க எங்க வேணா கத்துக்கங்க. ஆனா கத்துக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்க. ட்ரேட் பண்ணணும்னு முடிவு பண்ணீங்கன்னா, கத்துக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்க. இல்லன்னா இந்த பக்கமே வராதீங்க. ஓகே. நம்ம மறுபடியும் அடுத்த டாபிக் போயிடுவோம். இப்ப இது மாதிரி ஃபாலோ ஆகும்போது நம்ம மேனேஜ் பண்ண தெரியணும். ஓகேங்களா? இது நான் எப்படி மேனேஜ் பண்ணுவேன்னா, ஸ்டாப் லாஸ் முடிஞ்சிருச்சு. மறுபடியும் 76,000 போயிட்டு நான் செல் அடிப்பேனான்னு கேட்டீங்கன்னா, அடிக்க மாட்டேன். இப்போ அதுக்கு அடுத்த ரேஞ்ச் பாருங்க. சென்செக்ஸ் 75,800 புட் அதே ரேஞ்ச்ல என்ன என்ன இருக்குன்னு பாருங்க. எது வரைக்கும் ஏறி இருக்கு பாருங்க. ₹50 வரலாம் ஏறி இருக்கு. ஓகேங்களா? எனக்கு தெரியும் 76 பிரேக் ஆகாதுன்னு எனக்கு தெரியும். அப்ப நான் மேனேஜ் பண்றதுக்காக என்ன பண்ணேன், ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு. ₹1000 வந்த ப்ராஃபிட் போது. ஓகேங்களா? அன்னைக்கு ஃபுல்லா நம்ம ட்ரேட் பண்றோம் அப்டின்னா, இதுதான் நடக்கும். ஓகேங்களா? இந்த மேனேஜ் பண்ற விஷயம் வந்து நீங்க தான் பண்ணணும். ஏன் லாஸ் ஆகும் அப்டின்னு கேட்டீங்கன்னா, இந்த மேனேஜ் பண்ற சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நீங்க தான் பண்ணணும். இத வந்து வேற யாரும் வந்து கண்டிப்பா சொல்லிக் குடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? இத வந்து நீங்க தான் பண்ணணும். இப்போ வந்து 75,800 புட்ட வந்து நம்ம செல் அடிக்கிறோம். ஓகே. செல் அடிச்சுட்டு, அப்போ உடனே அடிக்கிறோமான்னா, கண்டிப்பா கிடையாது. அப்போ வந்து கிட்ட வரும் அப்டின்றது நமக்கு தெரியுது. அப்ப 76,000 கிட்ட வந்து வரட்டும்ன்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு, அந்த சிக்னலுக்காக நான் வெயிட் பண்றேன். என்ன சிக்னலுக்காக வெயிட் பண்றேன் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, சென்செக்ஸ் இங்க ஃபால் ஆகுது. இங்க வந்து பிரேக் எடுக்குது பாருங்க. மறுபடியும் இங்க புல்லிஷ் கேண்டில். நம்ம கேண்டில் பத்தி அதிகமா பார்க்கணும். இது பேசிக்கான வீடியோ வந்து கேண்டில் பத்தி நான் போட்டிருக்கேன். அதனால அதுவும் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். இங்க பாருங்க. வந்துட்டு மறுபடியும் பையர் டாமினேட் பண்றாங்க. இது அடுத்ததும் பையர் டாமினேட் பண்றாங்க. அப்ப இந்த ரேஞ்சுல வந்து நான் என்ன பண்றேன்னா, இது பாருங்க. 15 மினிட்ஸ்ல வைக்கிறேன் பாருங்க. இதுல வந்து பையர் டாமினேட் பண்ணிட்டு மேல எடுத்துட்டு போறாங்க. இத வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் கேண்டில்ஸ பத்தி. இது எத்தன மணிக்கு நடக்குதுன்னா 2:00 ஓகேங்களா? 2:00 75,800 எந்த ரேஞ்ச்ல இருக்கு பாருங்க. ₹38ல இருக்கு. ஓகேங்களா? அப்ப நான் கான்ஃபிடென்ட்டா ₹38ல செல் அடிக்கலாம். இங்க பாருங்க. இது எப்படி ₹38ல நான் எப்படி செல் அடிக்க முடியும்னா 5 மினிட்ஸ்ல போய் பார்ப்போம். உங்களுக்கு இன்னும் கிளியரா புரியும். 2:00 இங்க பாருங்க. 5 மினிட்ஸ் இருக்கு. இங்க அடிக்க முடியாதா? 38 சரி ₹30ல கூட நம்ம செல் அடிக்கிறதா வச்சுக்கங்க. நம்ம மறுபடியும் 30 பாயிண்ட் நம்ம பிடிக்கிறோம். 30 இன்டு 60 1800 ஓகேங்களா? 1800 நம்மளால ரெக்கவரி பண்ண முடியும். அதாவது வந்து லாஸ் போக ₹800 நம்மளால ஏர்ன் பண்ண முடியும். என்னுடைய அட்ஜஸ்ட்மென்ட் வேற மாரி இருக்கும். இது மாதிரியும் நீங்க பண்ணலாம். இது கிட்ட வரும்போது நீங்க அடுத்த லெவல் மறுபடியும் மேல ஏத்திட்டே போலாம். இப்போ வந்து 75,800 0 ஆகுதுங்களா? 75,900 அட்ஜஸ்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் 76,000 அட்ஜஸ்ட் பண்ணி குளோஸ் பண்ணலாம். இது நம்ம வந்து இது யாருக்கு புரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஆப்ஷன்லாம் என்ன? எப்படி ஒர்க் ஆகுது? இது ஆப்ஷன்ல யூஸ் பண்றவங்களுக்கு நான் சொல்ற ஸ்ட்ராட்டஜி புரியும். மத்தபடி இது புரியாது. இது வந்து ஆப்ஷன்னா என்னன்றதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவா நான் ஃபாலோ அப்பா போடுறேன். இது மாதிரியே தான் நம்ம பண்றோம். சரி இது எப்படி நீங்க வந்து இந்த ரேஞ்ச எப்படி கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நிஃப்டியே கூட எடுத்துக்கங்க. நெக்ஸ்ட் நாளைக்கு எப்படி குளோஸ் ஆகும்ன்றத பார்ப்போம். அதாவது வந்து கம்மிங் தர்ஸ்டே எப்படி குளோஸ் ஆகும்னு பார்ப்போம். இப்போ நிஃப்டி நம்ம என்ன பார்த்தோம்? ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்றத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்பதான் கிட்டத்தட்ட 1 மந்த் முன்னாடியே நான் சொல்லிட்டேன். இது வந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்துட்டு தான் பவுன்ஸ் ஆகும். இது பவுன்ஸ் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றத சொல்லிட்டேன். இப்ப வந்து இங்கேருந்து மேல ஏத்துற மாரி ஆக்ஷன் குடுத்துட்டு அங்கருந்து ஃபால் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம கரெக்ட்டா ஃபிக்ஸ் பண்றோம். ஓகேங்களா? இதுவரைக்கும்
இது வந்து நம்ம 1 மந்த் முன்னாடியே நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி சொல்றோம். அப்போ வந்து நம்ம வியூ வந்து கிளியரா இருக்கு. ஓகேங்களா? இங்க பாருங்க இந்த ரேஞ்ச். இது வேணும்னா நம்ம அந்த வீடியோல பார்த்திருப்போம். இப்ப இதுதான். இங்க பாருங்க இப்ப எத நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்க கரெக்ட்டா அந்த லெவல பிரேக் பண்ண முடியாம கீழ ஃபால் ஆகுது. இப்போ உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். இப்போ நான் ஒரு ட்ரெண்ட் லைன் வரையறேன். இப்போ நெக்ஸ்ட் வீக் எங்க க்ளோஸ் ஆகலாம்னு கேட்டீங்கன்னா, இந்த ட்ரெண்ட் லைன ஃபாலோ பண்ணிக்கங்க. மேக்ஸிமம் மேபி இதுக்கு மேல போகாது. இதுக்கு மேல போனா என்ன பண்ணுதுன்னா, அட்ஜஸ்ட் பண்ண தெரியணும். இது துல்லியமா நம்ம ஓரளவுக்கு கெஸ் பண்றோம். இப்ப இங்கருந்து இன்னும் ஃபால் ஆகும்னா, எந்த ரேஞ்ச் வரைக்கும் ஃபால் ஆகலாம்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தபடியா இந்த ஃபிபனாச்சி நம்ம போட்டு பார்க்குறோம். நம்ம வந்து இதையும் நம்ம ரிவீல் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஃபிப் ரீட்ரேஸ் மட்டும் நம்ம ரிவீல் பண்ணி நான் வீடியோவா போட்டிருக்கேன். நீங்க வந்து வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க. இப்ப இங்கருந்து ஃபால் ஆகுதுன்னா எது வரைக்கும் பாருங்க. இங்க ஒரு சப்போர்ட் இருக்கு. இப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க சப்போர்ட் இருக்கு. இந்த ரேஞ்சில வைக்கிறேன். 22,800 மேல வந்து பார்த்தீங்கன்னாக்கா 23,800. ஏன்னா மேல ஏறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நாளைக்கு மார்க்கெட் எங்க ஓப்பன் ஆகுது. இப்போ இந்த இடத்துல நீங்க வந்து ஜீரோதா அக்கவுண்ட் வச்சிருந்தீங்கன்னா தெரியும். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி நான் ரிவீல் பண்றேன். இது எப்படி ட்ரேட் பண்ணலாம்? இப்போ வந்து இந்த 2 ரேஞ்ச் தெரிஞ்சிடுச்சு. இத வச்சுட்டு நான் எப்படி சார் ஏர்ன் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு மேல இந்த அப்பர் லெவல் வந்து மேல ஏறுனா மேக்ஸிமம் 23,800. ஆனா இன்னைக்கு டே வந்து இங்க க்ளோஸ் ஆயிருக்கு. என்னைக்குமே அந்த டேவ வந்து பிரேக் பண்ணி க்ளோஸ் வைக்கல. ஒரு அப்சர்வேஷன் பார்த்தீங்கன்னாக்கா, இங்கேருந்து ஒரு ஒரு நாளும் ஒரு டேவ வந்து க்ளோஸ் இந்த கேண்டில்ஸ் எல்லாமே இதுக்கு தான் ஃபர்ஸ்ட் பேசிக்கா நம்ம கேண்டில் எடுக்கிறது. இந்த கேண்டில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அன்னைக்கு டேவ வந்து பிரேக் பண்ணிட்டு மேல க்ளோஸ் வைக்கல. அப்போ மேக்ஸிமம் ரேஞ்ச் எங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதுதான் 23,400. இத பிரேக் பண்றது கஷ்டம். இன்னும் Thursday வரைக்கும் பார்த்தீங்கன்னா. அதே மாரி கீழ வந்து பார்த்தீங்கன்னாக்கா, 22,800 மேக்ஸிமம் பிரேக் பண்ணா அது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ட பொறுத்து நம்ம அத செக் பண்ணலாம். அதாவது நாளைக்கு பார்த்துக்கலாம் அத. இப்போ மேல வந்து நமக்கு கிளியரா தெரியுது. 23,400க்கு மேல போகாதுன்றது. அப்ப நான் இத வச்சுட்டு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குளோபல் மார்க்கெட் ஒரு இன்ட்ராடே ட்ரேட் பண்ண போறீங்க அப்படின்னா, குளோபல் மார்க்கெட் போய் பார்த்துட்டு, மணி கண்ட்ரோல் அப்படின்றத செக் பண்ணீங்கன்னா, நிஃப்டி எங்க நாளைக்கு எடுத்தீங்கன்னா 23,200 கிட்ட இருக்கு. 71 பாயிண்ட் வந்து பிளஸ்ல இருக்கா மாரி இருக்கு. ஓகேங்களா? காலையில பாருங்க. சப்போஸ் 23,400, 300 ரேஞ்ச்ல இருக்கு அப்படின்னா, இப்ப இந்த ரேஞ்ச்ல இருக்குன்னா ரெசிஸ்டன்ஸ் கிட்ட இருக்கு அப்படின்னா வெயிட் பண்ணணும். ஓகேங்களா? சப்போஸ் நாளைக்கு வந்து மார்க்கெட் வந்து இப்போ குளோபல் மார்க்கெட் என்ன காமிக்குதுன்னா 23,170 இந்த ரேஞ்சில காமிக்குதுன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் மார்க்கெட் வந்து நாளைக்கு இங்க ஓப்பன் இந்த ரேஞ்சில கிட்ட ஓப்பன் ஆகுது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா வெயிட் பண்ணணும். கன்ஃபர்மேஷனுக்காக. ஃபர்ஸ்ட்டு இந்த ரேஞ்சில வைக்கணும். நம்ம வந்து என்ன சொல்லியிருக்கோம்னா மேல போகாதுன்றத நம்ம யோசிக்கிறோம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் போய் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் அனலைசிஸ்ல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் போய் பாருங்க. இதுல வந்து நிஃப்டி செக் பண்ணுங்க. நிஃப்டில ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்க. ஒரு 5 மினிட்ஸ் எடுத்தீங்கன்னா தெரியும். இங்க மேக்ஸிமம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எங்க இருக்குன்னா 24,000. ஓகேங்களா? ஃபுல் டே வைக்கிறேன். என்ன கேட்டீங்கன்னா, நான் 10:20க்கு நீங்க ஒரு தடவ செக் பண்ணி பாருங்க. 10:20க்கு செக் பண்ணீங்கன்னா, இந்த ரேஞ்ச் இப்ப பாருங்க. மேல வந்து 23,500 காமிக்குது. மேக்ஸிமம் ரேஞ்ச். கீழ பார்த்தீங்கன்னாக்கா 23,000 காமிக்குது. ஓகேங்களா? இங்க ஷோ பண்றது வந்து 23,000 காமிக்குது. இதுக்கு பதிலா நாளைக்கு மார்னிங் நீங்க பார்க்கும்போது 23,500 மேக்ஸிமம் ரேஞ்சா அப்பர் சைடுல 23,500ம் கீழ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 22,800ம் காமிக்குது அப்படின்னா, அப்ப இது வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றத நம்ம யோசிக்கணும். சப்போஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சொன்னோம் பார்த்தீங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஹைட் ஆகுது பாருங்க. இதே மாதிரி இந்த 23,400, 300ல இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா, அதுக்கு மேல போகாதுன்றது நமக்கு தெரியணும். இப்போ 23,400 கால வந்து செல் அடிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கு அப்படியும் இல்ல. சரி நீங்க என்ன நடக்குது? அதுக்கு மாறுதலா நாளைக்கு மட்டும் இது வந்து வீக்லி குளோசிங் வேற. நாளைக்கு மட்டும் அதுக்கு பதிலா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 23,000 இருக்கு பார்த்தீங்களா? இந்த 23,000லயே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா, இது இங்க ஏறுது பார்த்தீங்களா? அதே மாதிரி ஆப்போசிட்டா இங்க க்ளோஸ் ஆகிட்டு, இங்க வந்து கம்மி ஆகிட்டு, இங்க கிரீன் கலர் பாருங்க தெரியும்.
இந்த கிரீன் கலர் இங்கே கீழே எம்டிஆர் இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி இந்த ரெட்டில் வந்து இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள், அதே மாதிரி இந்த ரேஞ்சில் இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி இந்த இடத்துல அன்வைண்ட் ஆகிட்டு இங்கே இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா 23,000 நாளைக்கு பிரேக் பண்ணாதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதுதான் டெய்லியே நம்ம செக் பண்ண வேண்டிய விஷயம். இது தெரிஞ்சதுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம மேலே கீழே செல் அடிக்கலாம். அப்படி எப்படி சார் செல் அடிக்கலாம்? என்கிட்ட வந்து ஒரு 1 lakh தான் இருக்குது, நான் எப்படி செல் அடிக்கலான்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இதுக்கும் ஸ்ட்ராட்டஜி பில்டர் போங்க. நான் வந்து இது ஜஸ்ட் உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி காமிக்கிறேன். மேலே ஏறுச்சுன்னா மேக்ஸிமம் 23,500 நான் இதை செல் அடிக்கிறேன். செல் அடிச்சோம்னா எனக்கு வந்து எவ்வளோ ப்ராஃபிட் வரும்னு கேட்டிங்கன்னா, தேர்ஸ்டே அன்னைக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வரும்னு கேட்டிங்கன்னா 1000 rupees வரும். லாஸ் ஆச்சுன்னா அன்லிமிட்டட் ஆகும். இங்கே எல்லாமே தெரிஞ்சவங்களுக்கு இது புரியும். அதே மாதிரி கீழே வந்து இதை வந்து நான் 1 lakh காமிக்குது. அதே மாதிரி கீழே வந்து சேஃபர் சைடை வந்து பார்த்தீங்கன்னா 23,000, சப்போஸ் 23,000 பிஇயில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா நான் 22,900 புட்டை வந்து செல் அடிப்பேன். ஓகேங்களா? ஏன்னா சேஃபாக அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு டைமிங் வேணும், அதனால நான் அதை செல் அடிக்கிறேன். இதுதான் கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 2 lakh. ஓகேங்களா? லாஸ் ஆச்சுன்னா எவ்வளோ தூரம் லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு? 45,000. அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னாக்கா 50-60,000 கிட்ட லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவ்வளோ ஆகாது, மேக்ஸிமம் ஒரு 40,000 வரைக்கும் லாஸ் ஆகும். அப்போ வந்து பாருங்கள், இது அதிகமாக லாஸ் காமிக்குது. ஓகேங்களா? இந்த ரேஞ்சை இங்கே செக் பண்ணிங்கன்னா தெரியும். இதை கேபிட்டலில் எப்படி கம்மி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுலேருந்து அவுட் ஆஃப் த மணியை வந்து நீங்கள் பை பண்ணுங்கள். இங்கே ஒரு லாட் பை பண்ணுறேன், அதே மாதிரி இந்த சைடில் ஒரு லாட் பை பண்ணுறேன். இப்போ பை பண்ணும்போது கேபிட்டல் 1 lakh கம்மியாக வந்துடுச்சு. சரிங்களா? முன்னாடி எவ்வளோ காமிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் 2.25 லட்ச ரூபா ஸ்பெண்ட் பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல அவுட் ஆஃப் த மணியை பை பண்ணுறேன், இங்கே பை பண்ணுறேன். அதே மாதிரி இந்த சைடில் ஒரு 3 rupees 2 rupees இருக்கிறத போய் நான் பை பண்ணுறேன். பை பண்ணும்போது எனக்கு ப்ராஃபிட், மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து அரௌண்ட் 4,000. மேக்ஸிமம் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 26,000. இங்கே வந்து பாருங்கள், மார்ஜின் வந்து தேவைப்படுறது 1 lakh rupees. முன்னாடி 2,25,000 தேவைப்படுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 lakh rupees, அரௌண்ட் 1 lakh rupees நமக்கு தேவைப்படுது. இது வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 75%. புரியும்னு நினைக்கிறேன். அப்போ வந்து சக்ஸஸ் ரேஷியோ கொஞ்சம் இருக்குது. ஓகேங்களா? சரிங்க சார், அப்போ நான் இந்த லாஸ் வரைக்கும் நான் வெயிட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், எப்போ வந்து மார்க்கெட் இந்த ரேஞ்சு கிட்ட வருதோ 22,000, அதுக்காக தான் நான் சொன்னேன் 23,000ல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது ஒரு 100 பாயிண்ட் தள்ளி நான் செல் அடிக்கிறேன். அப்போ 23,000 கிட்ட வரும்போது நம்ம என்ன பண்ணணும், வெயிட் பண்ணணும். இதுக்காக தான் அந்த பேட்டர்ன்ஸ் சார்ட்டு, நம்மளுக்கு முன்னாடி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. ஓகேங்களா? இப்போ வந்தால் என்ன ஸ்ட்ராட்டஜி, மார்க்கெட் ரிவர்ஸ் ஆக போதா இன்னும் ஃபால் ஆக போதான்றதை நம்மளால யோசிக்க முடியணும், ப்ரிடிக்ட் பண்ண முடியணும். அப்போ தான் நம்மளால் இதை பண்ண முடியும். சிம்பிளாக நீங்கள் வாங்குங்க, 2 பக்கமும் ஸ்ட்ராடல் போடுங்க, கண்டிப்பாக பண்ண முடியாது. ஓகேங்களா? கொஞ்சமாவது லேர்ன் பண்ணால் தான் உங்களால் பண்ண முடியும். சரி, இப்போ நான் இந்த ரேஞ்சில் வரும்போது நம்ம அலர்ட் ஆகிறோம். சப்போஸ் அதுக்கும் ஃபர்தராக 23,050, 70, 22,050, 22,950 கிட்ட வரும்போது நான் என்ன பண்ணுவேன்னா அலர்ட் ஆகிடுவேன். ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் தள்ளி போட்டு வச்சுருவேன். அப்போ ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும் நான் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா இந்த சைடில் நம்மளுக்கு ப்ராஃபிட் கொடுத்துட்டு இருக்கோம். லாஸ் வந்து அவ்வளோ ஹெவியாக போயிட்டு இருக்காது. ஏன்னா இந்த இடத்துல இந்த கால் வந்து மெல்ட் ஆகிட்டு இருக்கும், அதனால லாஸ் அவ்வளோவா இருக்காது. அப்போ என்ன பண்ணுவேன்னா இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவேன், ஒரு சைடை க்ளோஸ் பண்ணிவிடுவேன். இது இந்த பக்கம் ப்ராஃபிட் கொடுத்துட்டு இருக்கும். மறுபடியும் ரிவர்ஸ் ஆகிற ஸ்டேஜ் இருந்ததுன்னா, மறுபடியும் இங்கேருந்து மேலே ஏற போகுது அப்படின்னா, இந்த 22,950 இருந்தது பார்த்தீங்களா, அப்போ 800 வந்து பார்த்தீங்கன்னாக்கா அரௌண்ட், இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து 45 rupees இருக்குது. 22,900 வந்து 45 rupees இருக்குது. நீங்கள் இந்த சப்போஸ் 22,900 கிட்ட வந்துடுச்சு அப்படின்னா 22,900 புட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அரௌண்ட் 60 rupeesக்கு மேலே இருக்கும். அதே டைமில் 22,824 rupees இருந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா 45 rupees கிட்ட இருக்கும். அப்போ என்ன நடக்கும், அப்போ வந்து நான் என்ன பண்ணுவேன்னா அதை சேஃபாக ஒரு 200 பாயிண்ட் தள்ளி 22,800 செல் அடிப்பேன். அப்போ ரெக்கவரி மேலே ஏறும்போது நம்மளுக்கு ஈஸியாக ப்ராஃபிட் வரும். இதுதான் நான் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? நம்ம வந்து ப்ராஃபிட் ஸ்க்ரீனை பார்க்குறத விட இது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ண தெரியணும், இது மாதிரி ட்ரேட் பண்ண தெரியணும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் நான் எக்ஸ்பிளைன் பண்ணது எல்லாமே
ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர் ஏற்கனவே லாஸ் பண்ணிட்டு இருக்குங்க. புட்டு, காலு இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் தான் இது இம்ப்ளிமெண்ட் ஆகும். ஒண்ணுமே 0 நாலேட்ஜ் இருக்கிறவங்களுக்கு இது என்னன்னு மட்டும் பாருங்க. பட் உங்களுக்கு புரியலன்னா புட்டு இந்த பேசிக்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட்ல போடுங்க. நான் அத பத்தி டீட்டெயில்டு வீடியோ நான் போடுறேன். நன்றி, வணக்கம்.